பேக் டு நான் உங்கள் சுதர்சன். இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னடா எடுத்தோடனே கோழியை காமிங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஹோம் மாதிரி ஒரு வீடு மேலே செஞ்சுருந்தோம். இதோ இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கிட்ட வந்து செஞ்சுருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி இப்படின்னு பார்த்தோம். ஆனால் நிறைய நம்ம பெட்ஸில் வளர்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். பெட்ஸ்னால் நம்மளோட கோழிகள் தான் இருப்பாங்க, நம்ம வளர்க்குற பிராணிகள். அதெல்லாம் வளர்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் வந்து டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்போ வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக, டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நியூஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான நாள் கொடுத்துங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் டைம் இருந்தால். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. நம்மளோட ஜீவகாசிகள் இங்கே தான் நிற்கிது, இதோ பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதெல்லாம் வளர்த்துட்ருக்கோம். என்னென்ன வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோழி வளர்க்குறோம், அடுத்து சேவல் வளர்க்குறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வாய்க்கால் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நல்ல அழகான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அழகானா இந்த எப்படின்னா வாய்க்காலே அழகாக ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் கோல்டு கலரில் அலையும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குறோம். அதெல்லாம் நான் ஒரு வீடியோவை போடுறேன். என்னோடய பெட்ஸு, நான் வளர்க்குற பெட்ஸ் வீடியோன்னு ஒன்று போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம என்ன மருந்து அதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வரேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான மருந்து. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது என்னடா ஒயிட் கலரில் என்னமோ காட்டுற, இது மேலே வந்து பீச்சிங் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சிங் பவுடர்னால் இது மாதிரி 2 பாக்கெட் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கோழிக்கு இது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி இதோ காட்டுறேம்மாங்க. ஓப்பன் பண்ணி நான் தெளித்து விட்ருக்கேன். இங்கே அடுத்து இது மாதிரி இடத்துல எல்லாம் தெளித்து விட்ருக்கேன். தெளிச்சு விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது இன்னொரு பாக்கெட்டு. இதை வந்து இப்போ பண்ண வேணாம். ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி தெளிச்சு விட்டேன். அதோட பாக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் ஒரே பாக்கெட் தான். ஒரு பாக்கெட் எவ்வளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபி தான் வந்துச்சு. சரின்னு நான் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 பாக்கெட்டை அன்பாக்சிங் தான் ஓப்பன் பண்ணி பாதி இதை வந்து கையால் அப்படியே வெறும் இதாக தெளிச்சு விட்டேன். மீதி இது வந்து இங்கே நான் கலக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சுண்ணாம்புமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து சுண்ணாம்பு கிடையாது, பீச்சிங் பவுட்ரு. 2 ஒன்றா என்னன்னு தெரியல, ரெண்டுத்துக்கு பேர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் 2 ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளோட வாயில் கண்ணில் எங்கேயும் பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா ஆனால் ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா பட்டுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு தராது. இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே நான் வந்து என்னோடய கேஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேஜில் போட்டுக்க கோழிகள்லாம் சரியான மிரண்டு. இந்த கோழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோழியோட சண்டை போட்டு அப்படியே அடிச்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன். அதனால் என்னால் பார்க்க முடியல. நான் வெளியில் போனதுனால இதை கொஞ்சம் நேரம் திறந்து விடலாம் அப்படின்னு திறந்து விட்டுட்டு போயிருந்து 2மே சேர்ந்து அதோட ஜோடிங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிச்சுங்க. அதோட ஃப்ரெண்டு அடிச்சுக்கிச்சுங்க. சரின்ட்டு அதை அடிச்சுக்கிறது தானே எல்லாம் சகஜம்ன்ட்டு நம்ம அதை விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீச்சிங் பவுட்ரு. எதுக்கு நீ பீச்சிங் பவுட்ரு போடுற அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து கோழிக்கு பேன்னு இல்லாட்டி கோழி ஏதாச்சும் டிசீஸ் அதோட தோலில் இதெல்லாம் கால்லலாம் ஏதாச்சும் கிருமிலாம் இருந்துச்சுன்னா அது போய் இந்த பீச்சிங் பவுட்ரு ஊற்றி இடத்த போய் மிதிச்சிச்சின்னா அதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் மருந்து போட்டாப்புல. மருந்துனா இப்படி இப்போ இந்த கொசுக்கெலாம் பீச்சிங் பவுடர் போட்டிருப்பாங்க ரோட்டில் பார்த்துருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொசு அந்த ஸ்மெல் பட்டுச்சுன்னா கொசுலாம் கொஞ்சம் சாவும்பாங்க. அதே மாதிரி தான் இது வந்து அதோட கிருமி டிசீஸ்லாம் வந்து ஒழிச்சிடும் சரின்ட்டு அதனால தான் நம்ம வந்து இதை வந்து இப்போ கலக்கி வச்சுருக்கோம். இது தெளிக்கிறதுக்கு நான் வீடியோ ஓட்ட காட்டுறேன்.
அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்துருங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் என்னத்தில் வேணால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஒரே பெட்டு கோழி தான், மீன் ஒன்றுக்கு. ஆனால் அது அவ்வளோக்கும் நான் ஃபுட்டு மட்டும்தான் போடுவேன், கேர் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கோழினா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கேர் எடுத்துக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது ட்ராவல் வீடியோலாம் நான் கன்ஃபார்ம் போடுவேன், கோழி வீடியோலாம் போட மாட்டேன். இப்போதைக்கு நம்ம சும்மா சரி நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் யாராச்சும் பெட் வளர்க்குறவங்களாம் இருப்பீங்க, அதனால தான் சரி உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயே இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, கோழிக்கு பெயின் வருது, அடுத்து இந்த காலிலலாம் ஏதாச்சும் கிருமி இருந்துச்சு இப்படின்னா அது ரொம்ப தூரத்தில் ரொம்ப இடத்துல எல்லாம் போய் அலையும்ல, அதனால் உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட சிக்கு வந்துடுச்சு, ஓடிடுச்சு. சரி, இந்த வீடியோ நான் வந்து இப்போ பீச்சிங் பவுடர் தெளிக்காத சாங்கோட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ரூல் ரேஸ். நம்ம வந்து இதோ இன்னுங்க காட்டுறேன் என்னடா இந்த பீச்சிங் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தெளித்ததை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா, இல்லாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லாட்டி இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிள்ளை திருத்தம் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட பெட்ஸ்லாம் காட்டுவாங்க. இதோ இங்கே தான் எல்லாமே நிற்கிது. இது வந்து நான் வளர்க்குற சேவல். அடுத்து நீங்களும் யாராச்சும் சேவல் கோழி இதெல்லாம் வளர்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. என்னடா கோழி வளர்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். அடுத்து நீங்கள் சேவல் வளர்த்துறீங்க கோழி வளர்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நானும் வளர்க்குறேன் போ, இல்லாட்டி தம்பி இல்லாட்டி அண்ணன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றலாம். இது நம்மளோட கோழிலாம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வளர்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்லலாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இது லாஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான், பாய், டாட்டா.